இந்த வீடியோவில் ஒரு இன்ஜின் கண்ட்ரோல் பேனலில் உள்ள பிஎல்சியோட இன்புட் அண்ட் அவுட்புட் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது சைடில் உள்ளது எல்லாமே இன்புட் கண்டிஷன் தான், டெர்மினல் கண்டிஷன், ரிலே லாஜிக்கு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா பிஎல்சி. இது வந்து மாடலோட டைப்பு. ஸோ அதோட ஹார்ட்வேரை பொறுத்து அது டைப்ஸ் மாறும். ஸோ இது வந்து பிஎல்சியோட அவுட்புட் ரிலே லாஜிக்கு. இது இன்ஜின் கண்ட்ரோலரு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பீடு மெஷரிங் யூனிட்டு, அப்புறம் ஒரு ஏவிஆர். ஸோ இந்த பிஎல்சியோட ஹார்ட்வேரை வச்சு 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து மாடுலர் டைப்பு, ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு இல்லாட்டா காம்பேக்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாடுலர் டைப்பு. ஸோ இது வந்து நம்ம இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் வந்து அது ரேக்காக இருக்கிறனால நம்ம வந்து நிறைய இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் வந்து எடுக்கலாம். நம்ம வந்து ஆட் பண்ணிக்கவும் முடியும் இது மூலமாக. காம்பேக்ட் டைப்பில் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இப்போ இன்புட் அண்ட் அவுட்புட்னா அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது பின்னாடி இப்படி தான் இருக்கும். மேல் ஃபீமேல் பின் மூலமாக நம்ம அதை எக்ஸ்டர்னலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரேக்கை. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு இல்லாட்ட காம்பேக்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ இன்புட் அண்ட் அவுட்புட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து எடுக்க முடியாது. இந்த மாடல் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரேக்காக தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் ரேக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர் சோர்ஸு, ரெண்டாவது வந்து ரிமோட் இன்புட் அண்ட் அவுட்புட். மற்றது எல்லாமே பிஎல்சியோட இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ் தான். அதுவுமே வந்து 2 டைப்பாக பிரிப்பாங்க, அனலாக் அப்புறம் டிஜிட்டல். டிஜிட்டல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ஆஃப் அந்த மாதிரி தான். 2 ஸ்டேட் தான் இருக்கும். ஆன் ஆஃப் இல்லை ஹை லோ அந்த மாதிரி தான் 2 ஸ்டேட்டாக தான் இருக்கும். லைக் ரிலே லாஜிக் மாதிரி தான், என்ஓஎன்சி அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் இன்புட்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஜிட்டல் அவுட்புட்னாலும் அதே மாதிரி தான், என்ஓஎன்சியாக தான் இருக்கும். அனலாக் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக்ல வந்து அது வந்து கண்டினியூஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதோடைய அனலாக்ல வந்து மில்லி ஆம்ஸாக இருக்கலாம், இல்லை வோல்டேஜாக இருக்கலாம், ரெசிஸ்டிவாக இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் இன்புட்டோட ட்ராயிங் தான். ஸோ இன்புட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட் சுவிட்ச் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே என்ஓஎன்சி டைப் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லிவர், லெவல் லோ, லெவல் ஹை அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டர்னிங் கியர் இல்லையா, அது வந்து ஒரு ப்ராக்சிமிட்டி சுவிட்ச் தான். ஸோ அந்த கியர் என்கேஜ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிஎல்சி வந்து இன்புட்டாக கொடுக்கும். ஸோ இது சுவிட்ச் க்ளோஸ் ஆன மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டிஜிட்டல் அவுட்புட்டோட ஒரு டிராயிங். ஸோ இதில் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரிலேக்கு பிக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அவுட்புட் வந்து என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கர் ட்ரிப்பு, இன்ஜின் ஸ்டார்ட் பிளாக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த டர்னிங் கியர் என்கேஜ் இருந்துச்சு இல்லையா, அது வந்து என்கேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டாவதுல உள்ள இன்ஜின் ஸ்டார்ட் பிளாக் வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் டிஜிட்டல் இன்புட்டு அண்ட் அவுட்புட்ஸு. இது எல்லாமே என்ஓஎன்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனலாக் பற்றி பார்க்கலாம். இது முதல் சொன்ன மாதிரி தான். இது வந்து வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அனலாக் இன்புட்டோட ட்ராயிங்கு. ஸோ அதோட இன்புட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டராக தான் இருக்குது. அதாவது வந்து ப்ரெஷரை வந்து மில்லியாம்ஸை கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து பிஎல்சி இன்புட்டாக கொடுக்குது. ஸோ இது வந்து மில்லியாம்ஸ் வந்து 4 to 20 மில்லியாம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டராக இருக்கலாம், இல்லை டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டராக இருக்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. 4 to 20 மில்லியாம்ஸ் இருக்கும். ரெசிஸ்டிவாக இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து பிஎல்சி வந்து ரீட் பண்ணி கண்டினியூஸாக ரீட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு அனலாக் அவுட்புட்டோட ட்ராயிங். இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்ஜின் கூலண்டோட எல்டி அண்ட் ஹெச்டி வாட்டரோட 3-வே வால்வ் பொசிஷன் தான் இருக்குது. ஸோ இது டெம்பரேச்சரை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து 3-வே வால்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ வந்து இப்படி தான் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அனலாக்லாம் என்னென்னலாம் வரணும் அப்படின்னா சென்சார்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, தெர்மோகப்பிள், ஆர்டிடி, ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர், இது எல்லாமே வந்து நமக்கு அனலாகில் வரும். டிஜிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலே லாஜிக் மாதிரி சுவிட்சஸ்ஸு, ஆன் ஆஃப், ஹை லோ அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்துட்டு டிஜிட்டலில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரிமோட் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இது எதுக்காக பார்த்தோம்னா நம்ம இருக்கிற எல்லா ரெக்கையுமே ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒன்று இன்டர்லிங்க் ஆகி டைரெக்டாக அந்த போர்ட் மூலமாக நமக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு வரும். ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங்கில் ஸோ இப்படி தான் இருக்கும். A1, A2, A3 எல்லாமே இன்டர்லிங்க் ஆகி நம்ம கம்யூனிகேஷன் கேபிள் மூலம் நமக்கு வந்து கண்ட்ரோல் ரூம் வரும். ஸோ இது மூலமாக என்னென்னா ரிமோட் மூலமாக நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு இன்புட்டாகவும் ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணலாம்.